இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ் வந்து அரைச்ச விட்ட சாம்பார். தீ வானலி எடுத்தாச்சு, எண்ணெயை ஊற்றியாச்சு. புட் தி கோரியண்டர் சீட்ஸ் அண்ட் கிவ் இட் அ வெரி ஸ்டர் ஃப்ரை. இப்போ வதக்கணும்பா, பொன்னிறமாக வதக்கவும். எத்தனை நேரமாக வதக்கணும் ஆச்சா? இப்போ கடலை பருப்பு போடுவோம். அரை ஸ்பூன் போடும். இதையும் நல்லா சரி கட் பண்ண மாட்டேன். கலக்கி ஃபை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபை. லக்ஷ்மி மேனன் வேறு காணும் ரொம்ப நாளாக. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் செய்யி ஃபை. வாட் இஸ் நெக்ஸ்ட்? புத்தி வெந்தயம், லிட்டில் வெந்தயம். டூ மச் வெந்தயம், டூ மச் பிட்டர். கசப்பு. தென் சிவப்பு மிளகா தேவையான அளவு. ஓவராக போட்டிங்கன்னா நல்லா காரம், ஒரு அளவுக்கு போட்டிங்கன்னா காராது. நல்லா வதத்தாச்சு. அடுத்தது திருப்பி தேங்காய் போடுங்க. போட்டாச்சா? எவ்வளோ போட்டேன் இது? 4 ஸ்பூன். கரெக்ட், 4 ஸ்பூன். அரை மணி போட்டுக்கோங்க போதும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அரைச்சி விட்ட சாம்பாருக்கு பொடி செய்ய போகிறோம். செஞ்சுட்டு இருக்கோம். கரெக்டு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தேங்காய் கோல்டன் ப்ரௌனாக வராது. வதக்கினதை அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு வானிலையில் கடுகு, வரமிளகா தாளிப்புக்கு போட்டுக்கலாம். அதோட சின்ன வெங்காயம் ஒரு கையளவு, 1 handful ஆஃப் ஷேலட். நல்ல கோல்டன் ப்ரௌனாக வதக்கிட்டு கருவேப்பிலை, கோரியண்டர் லீஃப் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கொரியாண்டர் லீஃப் இல்லை, கறி லீஃப். ஆமாம், கருவேப்பிலை, கறி லீஃப். அதோட காய்கறியெல்லாம் போட்டு சேர்த்துக்கலாம். வானதி சும்மா லைட்டாக வதங்கட்டும். சுற்றி வர எண்ணெய் நல்லா படட்டும். நாங்கள் என்னென்ன போட்டிருக்கோன்னு கேரட், முருங்கைக்காய், கேப்சிகம், பம்கின். பம்கின் நீங்கள் தமிழில் சொல்லாமே. மஞ்சள் பூசணி, நல்லா சேம்பு இல்லை, சாரி, சேனை. யாம் எலிஃபண்ட் யாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்டீம் பண்ணிக்கலாம். காய் நல்லா வேகணும். எல்லா காயும். முருங்கைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நல்லா வெந்துக்கட்டும். கேஸ் மீடியம் ஃப்ளேம். இப்போ புளி சேர்த்துக்கலாம். நன்றாக கொதிக்க விடவும். முதல்ல கலக்கணும். ஊற்றிருக்கேன்ல, மறந்தா காய் வெந்துருச்சுப்பா. பலே. தக்காளியை ஆட் செய்யவும். தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் புளிப்புக்கு, பச்சை எக்ஸ்ட்ரா மிளகாய், காரத்துக்கு பச்சை மிளகாய். நான் எங்களுக்கெல்லாம் சொரணை ஜாஸ்தி, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். நல்லா கொதிக்கிறது. ஜாஸ்தி. எஸ். நவ் புத்தி பருப்பு, வேக வச்ச பருப்பு, பாயில்டு தூர் தால். எஸ், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட அரைச்சி வச்ச பேஸ்ட், தேங்காய்லாம் போட்டு ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த பேஸ்ட் அரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம். நன்றாக கலரவும். நல்லா கலக்கலாம். கல அப்படி சொல்லுவேன். அரைச்சி விட்ட சாம்பார் கலக்கி ஃபை 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 கலக்கி ஃபை. நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலக்கி ஃபை. இப்போ உப்பு போட்டோம். உப்பு போட்டாச்சு.
Yes. Now give it a nice mix. Fine. Yes, now the sambar is ready. இட்லிக்கோ சாதத்துக்கோ ஊற்றி குடிக்கலாம். Thank you for watching. Bye.